அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் முதற்தர விளையாட்டு இணையதளம் த பபரையின் தமிழ் கிரிக்கெட்டினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அந்த வகையில் எல்பிஎல் தொடரின் இரண்டாவது குவாலிஃபயர் போட்டி தற்போது கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்திலே முடிவடைந்திருக்கிறது. முக்கியமாக இந்த போட்டியிலே மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் மிகவும் ஒரு சிறப்பான ஒரு வெற்றியினை பதிவு செய்திருக்கிறார்கள். ஜாஃப்னா கிங்ஸ் அணியினர் தங்களுடைய 4வது கிண்ணத்தை நோக்கி ஒரு பயணமாக இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருந்தார்கள். முக்கியமாக இந்த போட்டியை பொறுத்தவரையில் ஜாஃப்னா கிங்ஸ் அணி முதலில் துடுப்படுத்தாடி 187 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது 7 விக்கெட்டுகள் இழந்து. முக்கியமாக இந்த போட்டி தொடரை பொறுத்தவரையிலே மிகவும் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வீரர், இலங்கை அணியில் அதிகம் விமர்சனம் செய்யப்பட்ட ஒரு வீரர் குசல் மெண்டிஸ். அவர் அதிகமாக ஓட்டங்களை பெறுவதில்லை. முக்கியமாக இந்த போட்டி தொடரை பொறுத்தவரையிலே எந்த ஒரு அரைச்சதமும் பெறவில்லை. தொடர்ச்சியாக போட்டிகளில் சொதப்பிக் கொண்டிருந்தார். அதே நேரம் இந்த கடைசியாக நடைபெற்ற முதலாவது குவாலிஃபயர் போட்டியில் மாத்திரம் 46 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். அதனை தாண்டி அவர் எந்த ஒரு பெரிய ஓட்ட எண்ணிக்கையும் செல்லவில்லை. ஆனால் இந்த போட்டியில் அவர் ஒரு மிகச்சிறப்பான ஒரு இன்னிங்ஸ் ஆடி தன்னுடைய T20 கிரிக்கெட் வரலாற்றில் தன்னுடைய முதலாவது T20 சதத்தை பதிவு செய்திருக்கிறார். முக்கியமாக 12 பவுண்டரிகள் மற்றும் 5 சிக்ஸர்கள் அடங்கலாக 105 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். அது மாத்திரமின்றி இறுதி வரையிலுமே இவர் ஆட்டமிழக்கமில்லை. களத்திலிருந்து அணிக்காக ஓட்டங்களை குவித்துக் கொண்டிருந்தார். மறுமுனையிலே விக்கெட்டுகள் சரிந்து கொண்டிருந்தன. அஸ்மத்துல்லா ஒமர்சாய் மாத்திரம் 13 பந்துகளுக்கு 26 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இவருடைய இன்னிங்ஸ் ஒரு சிறப்பான இன்னிங்ஸாக இருந்தது. அதனை தவிர்த்து குசல் மெண்டிஸ் தான் மிகச்சிறப்பாக துடுப்படுத்தாடி ஓட்டங்களை குவித்திருந்தார். அவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட அனைத்து விமர்சனங்களுக்கும் இன்றைய தினம் முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். அது மாத்திரமின்றி பெத்தமினி சங்க கூட துடுப்படுத்தாடினார். அவர் 20 பந்துகளில் 18 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக்கொண்டார். பந்துவீச்சை பொறுத்தவரையிலே கேண்டி ஃபால்கோன்ஸ் அணியை பொறுத்தவரையிலே அவர்களுடைய வேகப்பந்து வீச்சாளர் முகமது நஸ்னைன் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அது மாத்திரமின்றி அவருடைய சுழல்பந்து வீச்சாளர்களை பொறுத்தவரையிலே சதுரங்கடி சில்வா 2 விக்கெட்டுகளையும் ரமேஷ் மெண்டிஸ் 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றிக் கொண்டார்கள். முக்கியமாக இதுதான் விக்கெட்டுகளை கைப்பற்றிய விதம். எனவே பந்து வீச்சில் பெரிதான ஒரு பிரகாசிப்பில்லை. ரமேஷ் மெண்டிஸ் 10 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளையும் 22 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளையும் சதுரங்கடி சில்வா கைப்பற்றினார். எனவே இதனை தாண்டி அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கானது மிகவும் ஒரு கடுமையான இலக்கு, அதாவது ஒரு அழுத்தமான போட்டி, கட்டாய வெற்றியை நோக்கிய போட்டி. எனவே 188 என்ற வெற்றி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அதன்படி துடுப்படுத்தாடிய கேண்டி ஃபால்கோன்ஸ் அணியை பொறுத்தவரையில் ஆரம்பம் முதல் அனைத்து துடுப்பாட்ட வீரர்களும் ஆரம்பத்தை பெற்றுக் கொடுத்தாலும் கூட அவர்களால் மிகப்பெரிய ஓட்ட எண்ணிக்கைக்கு செல்ல முடியவில்லை. முக்கியமாக தினேஷ் சந்திமால் 11 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். அது மாத்திரமின்றி 38 ஓட்டங்களை பெற்று மிகச்சிறப்பான ஒரு இன்னிங்ஸை ஆடிருந்தார். ஆண்ட்ரூ ஃப்ளெச்சர் 21 பந்துகளை எதிர்கொண்டிருந்தார். அதனை தாண்டி கமிந்து மெண்டிஸ் 32 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 28 ஓட்டங்களை முகமது ஹாரிஸ் பெற்றுக் கொடுத்திருந்தார். இந்த ஓட்ட எண்ணிக்கையை விடவும் இவர்கள் அனைவரும் சிறந்த ஒரு ஆரம்பங்களை பெற்றுக் கொண்டார்கள். துடுப்பாட்டத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு துடுப்பாட்ட வீரரும் ஓட்டங்களை பெறக்கூடிய ஒரு ஆரம்பத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் அவர்களால் அணி வெற்றிக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு ஓட்ட எண்ணிக்கையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. முக்கியமாக அந்த அணியை பொறுத்தவரையிலே இவர்களின் துடுப்பாட்டத்தை தவிர்த்து வேறு எந்த துடுப்பாட்ட வீரர்களும் மிகச்சிறப்பாக துடுப்படுத்தாட தடுமாறி இருந்தார்கள். முக்கியமாக இதில் பார்க்கும்போது கேண்டி ஃபால்கோன்ஸ் அணியை பொறுத்தவரையிலே இவர்களின் தடுமாற்றத்தின் பின்னர் ஒரு எழுச்சி தான் கடைசி அதாவது 9வது விக்கெட்டுக்காக பவன் ரத்நாயகம் மற்றும் ரமேஷ் மெண்டிஸ் ஆகியோர் கடைசி நேரத்திலேயே போட்டியை மாற்ற தொடங்கியிருந்தார்கள். முக்கியமாக கடைசி 2 ஓவர்களிலே இந்த முன்னணி துடுப்பாட்ட வீரர்கள் ஆட்டமிழந்த பிறகு பவன் ரத்நாயக 8ஆம் இலக்க வீரராக களமிறங்கினார். முக்கியமாக ஒரு முன்வரிசை துடுப்பாட்ட வீரர் இவருக்கு வாய்ப்பு இந்த அணியிலே கடைசியாக தான் கிடைத்திருந்தது. முக்கியமாக கடைசி 2 ஓவர்களில் 38 ஓட்டங்கள் தேவைப்பட்டது. இந்த 38 ஓட்டங்களை கொஞ்சம், அதாவது மிகவும் சிறப்பான முறையிலே விளையாடி கொஞ்சம் கிட்டத்தட்ட வெற்றிக்கு அருகிலே அழைத்து சென்றிருந்தார் ரமேஷ் மெண்டிஸ் மற்றும் பவன் ரத்நாயக் ஆகியோர். முக்கியமாக ரமேஷ் மெண்டிஸ் மிகச்சிறப்பாக துடுப்படுத்தாடி வெறும் 11 பந்துகளில் 31 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். இவருடைய இந்த ஓட்ட எண்ணிக்கை மிகச்சிறப்பாக அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. முக்கியமாக கடைசி 2 பந்துகளிலே 10 ஓட்டங்கள் தேவைப்பட்ட நிலையில் ஒரு சிக்ஸரை விளாசிருந்தார். கடைசி பந்துக்கு ஒரு பவுண்டரி தேவைப்பட்டது. ஆனால் அவர்களால் 2 ஓட்டங்களை மாத்திரமே பெற முடிந்தது. எனவே 1 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்து கொண்டார்கள். முக்கியமாக இந்த தோல்வியிலே மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது பவன் ரத்நாயக்கவினிடம். பவன் ரத்நாயக்க ஒரு முன்வரிசை துடுப்பாட்ட வீரராக இருந்தாலும் அவருக்கு 8வது இடத்தில் தான் துடுப்படுத்தாட கிடைத்திருந்தார். ஒரு சில வேளை அவரை முன்னால் இறக்கியிருந்தால் அந்த அணிக்கு ஒரு துடுப்பாட்ட வரிசை மேலும் பலமாக இருந்திருக்கலாம். எனவே இந்த தவறினால் தான் கேண்டி ஃபால்கோன்ஸ் அணி இந்த முறை நடப்பு சப்பன்களான கேண்டி அணி தற்போது வெளியேறி இருக்கின்றது. அதன்படி அவர்கள் வெளியேறியதன்படி ஜாஃப்னா கிங்ஸ் அணி தங்களுடைய முதலாவது குவாலிஃபயரில் தோற்று 2வது குவாலிஃபயரில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தது. இறுதிப் போட்டி நாளை கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் நடைபெறுகிறது. இந்த போட்டியில் இந்த அணி வெற்றி பெறப் போகிறது. முக்கியமாக கால் மாவல்ஸ் அணி ஏற்கனவே இறுதிப் போட்டியில் இருக்கிறது. கேண்டி ஃபால்கோன்ஸ் ஜாஃப்னா கிங்ஸ் அணி இன்னும் ஒரு அணியாக இருக்கிறது. பொறுத்து பார்ப்போம். இந்த அணிக்கு வெற்றி நாளை தினம் தெரியும்.